சேட்டன் மன்னல்லே சேட்ட செய்ய வந்தல்லே பேட்ட துள்ளான் மன்னல்லே வேட்டையனல்லே வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? சத்தமே காணுமே. இவ்வளவுதானா? இன்னும் இன்னும் தேங்க்யூ. இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆங்கர்ஸாவே இருக்கிறது இல்லை உங்க கூட ஷோ பண்ணும்போது. ஏன்னா ஆங்கரே நீங்க தான். நாங்க வரும்போது அச்சோ விஜய் ஆண்டனி சார் இன்னைக்கு நம்மள என்னெல்லாம் ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் வரும். பட் ஸ்டில் நீங்க எப்பவுமே ஸ்டேஜ் ஏறினீங்கன்னா அந்த எனர்ஜி அண்ட் என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு எப்பவுமே கொடுக்குறீங்க. அது முழுக்க இருக்கட்டும். அந்த வைபத்தாங்கிறது வந்து அத்தானை தாண்டி நாங்களாம் வைபத்தான் காத்துட்டு தாண்டாதீங்க. அத்தான்ல இருங்க. ஏன் தாண்டுறீங்க? சொல்லிட்டீங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகே சார். ஹலோ சார். ஹாய் பிரீதா. ஹாய் பால் பச்சை. ஏன் பால் பச்சை? பச்சை பால், பச்சை புல்ல. இல்ல இல்ல சார், இல்ல இல்லையா? பேர் தான் பால் பச்சை. ஆனா பச்சை பால். ஏன் பால் பச்சை? இல்ல பேர் சிவா. உண்மையா உங்களை பால் பச்சை கூப்பிடுறதுல பச்சை பால்னு கூப்பிடலாமா? நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. பச்சை பால். ஓகே, பச்சை புல்ல. பாவம். நீங்க சார் கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க? என்ன தோணுச்சு உங்களுக்கு சொன்னாங்க? சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆனேன். நாக்குமுக சாங் தான். ஓ, டான்ஸ் ஆமா. ஸ்கூல் படிக்கும்போது ஃபஸ்ட்டு நான் ஸ்டேஜில் ஆடின பாட்டே அதான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்னைக்குனா ஒரு நாள் பவராக ஆடலாம் எப்பவுமே நான் பார்த்துருக்கேன். இன்னொரு சாங் போடணுமா? இல்லை போட்டாலும் ஓகே தான். நீங்கள் எங்களுக்கு பவராக அந்த மாதிரி நாக்குமுக மாதிரி நீங்கள் வேணா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பச்சி பவரான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டீங்களே. அதுக்கு தான் நான் பவர் பண்ண மாட்டேன், நான் வேணா கையாடுறேன். நீங்கள் ஆடுறீங்களா? நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா? ஃப்ரெண்டு சார், அக்கா தம்பி சார். ஐயோ சார், நீங்களே ஏதாவது எடுத்து சொல்லுங்க சார். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்லப்பா, தனியா கூப்பிட மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ரெண்டு பேரும் ஒரே ரியாலிட்டி ஷோ பண்ணோம். ஓகே. அதுல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கண்டஸ்டன்ட்ஸ். அப்ப டான்ஸ் நீங்க இன்ஸ்பிரேஷன். சோ உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன். ஓகேவா? நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். நாக்குமுக்கு டான்ஸ் ஆடணும். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கடைசியா வச்சுக்கலாம். ஆமா சார். நோ டான்ஸ் நோ. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆக்சுவலி क्वेश्चन இருக்கு சார். ஓகேப்பா, கேளுங்க. என்கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு. சோ ஹிட்லர் படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீட்ல இருந்து வரதுக்கு முன்னாடியும் பார்த்தேன். சோ அதுல அந்த டேக்லைன் ஒன்று இருந்ததுல்ல, அதாவது ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு. அதே மாதிரி என் क्वेश्चन என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சோஷியல் மெசேஜஸ் உள்ள சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள், ஏன்னா எல்லா ஹீரோஸும் என்ன நம்ம பஞ்ச் டயலாக் பேசலாம், நிறைய நாள் ஃபைட் பண்ணலாம், நல்ல சாங்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி மாஸாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல சோஷியல் மெசேஜும் இந்த வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா உங்களுடைய எல்லா மூவிஸும் ஒரு ஜானரில் ஒரு மெசேஜோட இருக்குது. அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை அந்த சப்ஜெக்ட் உங்களை செலக்ட் பண்ணி வருதா? அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் என்னுடைய क्वेश्चन. நீங்க இன்னைக்கு சமைக்க போறதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா, அதுவே சமைச்சு வந்துருமா வீட்ல? சார் முதல்ல எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டிருக்கணும். பட் எனிவேஸ் சமைக்க தெரியும். மேபி கேட்போம், இல்லைன்னா திடீர்னு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம். இல்லை, நம்ம பிளான் பண்ணி தான். எனக்கு எது டேஸ்ட்டோ அதை தான் நான் சாப்பிட முடியும். ஸோ நான் கேட்கும்போது என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் செலக்ட் பண்ணி நான் ஒத்துக்கிறேன்றதுனால இந்த சலீம், நான், பிச்சைக்காரன், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடித்த சப்ஜெக்ட்.